தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்திய கடற்படையில் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். முடிஞ்சல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு எல்லா கேண்டிடேட்டுக்குமே சரி எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு வந்து உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படையிலே பாத்தீங்கன்னா நீங்க உதவியாளர் வேலைவாய்ப்பு தான் நீங்க பண்ண போறீங்க. இப்போ போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாப் எந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஜாப் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 69,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. எந்தவித இன்டர்வியூமே இல்லாம உங்களை செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றதால அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் இந்த ஜாப்ல நீங்க செலக்ட் ஆயிட்டாலே போதும், நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம். பட் இந்த ஜாப் இப்போ வந்திருக்கு அப்படின்ற போதே மறக்காம இந்த ஜாப்பை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வீடியோல இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணா அந்த ஜாப்பும் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்றீங்களோ அப்போதே உங்களுக்கு இந்த ஜாப் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியன் நேவிலேருந்து 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு போய் நீங்களும் ஒரு நல்ல சேலரியில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான். முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி குரூப் சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஜாப் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா இந்த ஜாப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் அவைலபிளாக வந்து இருக்கு. இன்கேஸ் இங்கே குரூப் சிக்கு ட்ரை பண்ணாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி இருக்கவங்களா இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். டோட்டலாக 4 ஜாப் போஸ்டிங் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ராங்க் ஆஃப் லாஸ்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்கர் 1, தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டான நேமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்ராங்க் ஆஃப் லாஸ்கர் அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு கூகுளே காட்டுறேன் பாருங்க. உங்களோட ஷிப்பில் இருக்கக்கூடிய கேப்டன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஷிப் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவர் சில ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார். அதை மட்டும் நீங்கள் அவர் கூட இருந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவர் வந்து ஷிப் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஏதோ ரீடிங்ஸ் வந்து செக் பண்ண சொல்லுவார். வெதர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நெக்ஸ்ட் ஏதாவது டூல்ஸ் கேட்பாரு. ஸோ கூட இருந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது. ஸோ அவங்க சொல்கிற விஷயத்த என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணாலே போதும். அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த ஒர்க்கை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஈஸியான ஜாப் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது ஷிப்பில் இருக்கக்கூடிய கேப்டன் கூடவே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப்புக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25,500 ஸ்டார்ட் ஆகி 81,100 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்கர் 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபயர்மேன் அண்ட் 2 பாஸ். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஓவராலாக சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ஸ்டார்ட் ஆகி 56,000 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இல்லக்கூடிய லாஸ்கர், ஃபயர்மேன், 2 பாஸ் எல்லாமே சிம்பிளான ஜாப் தான். ரொம்ப பெரிய விஷயங்களே வந்து கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், உங்கள் லைஃபே செட்டில்டு. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட் தான். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல ஜாயின் நேவி அதற்கு கீழே வந்தீங்கன்னா வே டு ஜாயின் இருக்கும். அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா சிவிலியன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல போட் க்ரூ ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப்ல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்த உடனே இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் தான் அந்த ஜாப் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு. இதற்கு கீழே வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. டேட்டு மந்த் இயற்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் இங்கேயுமே கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு 1+7 கேட்டிருக்காங்க. ஸோ 8 தான் ஆன்சர். ஸோ 8ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த சைட்டுக்குள்ளே உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் எந்த இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துக்கோங்க. என்ன பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இல்லை என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்குள்ளே உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் எப்பவும் போல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா லிங்க்குமே வந்து இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரி ஆயிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. PWBT கேண்டிடேட்லேயே நீங்கள் URA இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 15 வருடம் கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. 4 கேட்டகரி ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கும். செகண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், தேர்டு ஜென்ரல் அவேர்னஸ், ஃபோர்த்து நாலேஜ் இன் ரெலவெண்ட் ஃபீல்டு. உங்களோட ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எடுக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்றத உங்களால் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 21 நாள் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 21 நாட்கள் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 4ஆம் மாதம் 1ஆம் தேதி 2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்.